வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடந்து முடிந்துவிடும். தேர்தலுக்கான நேரம் எந்த அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசாங்கம் நிறைய சாதனைகளை செய்துள்ளது. அதற்கு முன்பு 10 ஆண்டு நேர்மையான பிரதம மந்திரியின் கீழ் மன்மோகன் சிங், அவரை தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவரது அரசாங்கம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் திமுக, வடக்கு காங்கிரஸுமே ஊழல் அளவுக்கு அதிகமாக செய்து நாட்டை தலைகுனிய வைத்தனர். ஒரு ஊழலா 2 ஊழலா? 2G ஊழல் அவங்க லோயர் கோர்ட்டில் வெளியே வந்துட்டு தைரியமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் தெரியும். ஆண்டிமுத்து ராஜா, கனிமொழி, ஏன்னா கலைஞர் டிவிக்கு பணம் வந்ததில் கனிமொழி கலைஞர் டிவியில் பங்குதாரர். இவர் பாம்பேலேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை பணம் வந்திருக்கு, அதை கடன் சொல்லி திருப்பி கேட்டோன்னு ஒரு கதையை சொன்னாங்க. 200 கோடி ரூபா லோயர் கோர்ட்லேருந்து அது வெளியே வந்துட்டாங்க. ஹைகோர்ட்டில் பார்ப்போம் என்ன நடக்கல. 2Gயில் ஊழல் நடக்க போய் தான் சுப்ரீம் கோர்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணுது. அப்படி இருந்தும் லோயர் கோர்ட்டில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மிகப்பெரிய ஊழலை செய்தனர். கோல் பிளாக் ஊழல், அது காங்கிரஸ் பண்ண வேலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் அப்போ வந்துட்டு இருந்தது. இந்த அரசு, நரேந்திர மோடியினுடைய அரசு, மத்திய அமைச்சர்கள் மீது அல்லது பிரதமர் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. ரஃபேல் இராணுவ விமானம், அதாவது ஏர்ஃபோர்ஸ் விமானம் வாங்கினதில் ஊழல்னு சொல்லி ராகுல் காந்தி கத்திக்கிட்டு இருந்தார். அது என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தார். அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடைசியாக மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா கோர்ட்டே அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அப்புறம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் போய். இதுதான் யதார்த்தம். ஊழல் செய்யவில்லை இந்த அரசு என்பது என்னுடைய நம்பிக்கை. இதில் இன்னும் முக்கியமானது குடும்ப அரசியல். ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு குடும்பத்தையே பாதுகாக்கும் அமைப்பாக தான் பல கட்சிகள் நம் நாட்டில் இருக்கிறது. காங்கிரஸிலிருந்து திமுகவிலிருந்து பல கட்சிகள். பிஜேபி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நம்ம நாட்டுடைய கட்டுமானம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, பெரிய நகரங்கள் எல்லாமே 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலைன்னு சொல்லி பெரிய லெவலில் போட்டிருக்கிறாங்க. அது காங்கிரஸ் அரசாங்கத்திலையும் செய்தார்கள். ஆனால் இந்த வேகம், எவ்வளவு அதிகமாக செய்துள்ளார்கள் என்பது அதுதான் வித்தியாசம். இந்த அரசாங்கம் செய்தது, இந்த 10 ஆண்டுகளில் செய்ததும் காங்கிரஸ் பல ஆண்டுகளாக செய்ததும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அரசு செய்துள்ளது. அதனுடைய பலன்களை நாம் பார்க்கிறோம். இது ரோடு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பொருளாதாரத்திற்கு, பொருள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு ரோடு பெருசாக இருந்தால் தடங்கள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். அதை செய்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரோடு ஃபெசிலிட்டியோட ஜிஎஸ்டி வந்ததுனால அங்கங்கே செக் போஸ்ட் போட்டு லாரியெல்லாம் நிறுத்துறது இப்போ நின்று போச்சு. இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப அதிகமான அளவில் இந்த 10 ஆண்டுகள் நாம் பார்க்குறோம். கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன். இப்போது 4G 5Gலாம் வந்த பிறகு நம்ம மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் அது 2000 இந்த தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்டதாக, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பயன்படுத்தி தான் திமுக ஊழல் செய்ய முயற்சி செய்தது மத்திய அரசில். இப்போது இந்த 4G 5G அளவுக்கு வந்த பின்பு நமக்கு பேங்க்கு கூட போக வேண்டியதில்லை, ஃபோன்லேருந்து எல்லாம் பண்ணிக்கலாம். 4Gலேருந்து அது ஒரு வசதி. அந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், படிக்கிறதுக்கு வசதிகள் இந்த ஃபோன்லேயே கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் இப்பொழுது அதிக அளவில் பார்க்கிறோம். விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வுங்கிறது எப்போதுமே ஒரு பிரச்சனைக்குரிய எந்த அரசுக்குமே ஒரு இது. இவங்க ரொம்ப அதிகமாக போடாமல் கோவிட் டயத்தில் தான் அதிகமாக போச்சு. மற்ற நேரங்களில்
ஒரு 5-6%க்குள்ளே. ஆக்சுவலி அரசாங்கனுடைய குறிக்கோள் டார்கெட் எவ்வளோன்னா 4% ±2, அதாவது 2லேருந்து 6% இருக்கணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் 6% தான் வந்துட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு வருஷமாக. அந்த அளவுக்கு அதையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும்போது அவர்கள் செய்கிறார்கள். இது பத்தாது, இன்னுமே அதை டைட் பண்ணணும். ஏன்னா பழைய யூபிஏ கவர்மெண்ட்டில் 10% மேலாம் போச்சு சில நேரம், ரன்னவே இன்ஃப்ளேஷன் சொல்லி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு இல்லை என்றால் கூட ஏழை மக்களுக்கு பாதிக்காமல் இன்னும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏழைகளுக்கு உணவு தானியங்கள் கொடுப்பது, அதாவது டார்கெட்டட் குரூப், எந்த மக்களுக்கு தேவையோ அவங்களுக்கு தான் உணவு. எல்லா ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாரும்னா அதில் நான் என் கண்ணால் பார்க்குறேன், அரசு ஊழியர்கள் கூட அதில் ஃப்ரீ ரைஸ் வாங்குறது. அது எதுக்காக? அது வந்து ஏழை மக்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சில குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும் மாநில அரசு. மத்திய அரசு கொடுப்பது வந்து அந்த ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, எல்லாருக்குமெல்லாம் அவங்க சொல்கிறதில்ல. அது ஒன்று. கொரோனா காலத்தில் வந்து நம் நாடு 2வது அலையில் நாம் பாதிக்கப்பட்டோம். முதல் அலையில் மிக சரியாக அதிகபட்ச பாதுகாப்போடு பாதிப்பு ஒரு அளவோடு வைத்து செய்து நம்மளால் அதை சமாளித்து வர முடிஞ்சது. அது 2வது அலையில் அது மக்களுக்கும் அதப்போ அரசாங்கமும் அதில் தோல்விதான். இப்போ குறைந்த காலத்திற்கு மிக அதிகமான சாவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதையும் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தடுப்பூசி அது கண்டுபிடிச்ச உடனே நம்ம உலக அளவில் 3ஆம் நாடுகளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு முதல் தவணை, 2வது தவணை, அப்புறம் பூஸ்டர் டோஸில் இது கொடுத்தாங்க. அது ஏழைகளுக்கு குறைந்த விலை ஃப்ரீ அந்த மாதிரி நிறையா இது பண்ணி பெரும்பாலான மக்களுக்கு இலவசமாக கிடைத்தது. அந்த மாதிரி செய்து இந்த நூற்றாண்டிலே கொடுமையான கொரோனா சைனாவால் கட்டவிழ்த்தப்பட்டது. அது வந்து அவங்க சதின்னு நான் இன்னும் சந்தேகப்படுறேன். அது வந்து விபத்து கிடையாதுன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா சைனா நடந்துக்கிற விதம் வந்து கொரோனாவை பொறுத்தளவுக்கு சைனா அரசாங்கத்தினுடைய சதியாக இருக்கும் என்ற எனக்கு சந்தேகம் இன்னும் தீரவில்லை. அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ கொரோனா காலத்தில் மிக சில தோல்விகள் இருந்தாலும் உலகளவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நமது அரசு மிகவும் நன்றாகவே அதை கையாண்டது. அந்த பாதிப்பு நிறைய மக்கள் இறந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது இதுக்கெல்லாம் நஷ்டம் எடுத்து சைனாவை நம்ம பிடிக்கணும். இருந்தாலும் அரசு அது கொஞ்சம் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது நல்ல முறையில் அதை கையாண்டார்கள் என்பதே என் கருத்து. பாதிப்புகள் இருந்தது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. பொருளாதார முன்னேற்றம் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. அதை 3வது மிகப்பெரிய நாடாக செய்வதற்கு முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேக் இன் இண்டியா, நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணுறோம். நம்ம பொதுவாக நம்மளுடைய பொருளாதாரத்தில் வந்து சர்வீஸ் சைடில் தான் நமக்கு அதிக வருமானம் இருந்தது. அது உற்பத்தி சைடுக்கு மாற்றுறதுங்கிறது வந்து வேலை வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கும். அதை வந்து இந்த அரசு வந்து 10 வருஷம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம பார்க்க முடியும் இந்தியா ஒரு மிகப்பெரிய உற்பத்தி நாடாக மாறுவதற்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த அரசு செய்தது. மக்களுக்கு டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடியாக மக்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுடைய சப்சிடி அல்லது அவங்களுடைய அரசாங்கத்தின் உதவித்தொகை எதுவும் கிடைக்கிறது வந்து நேரடியாக அக்கௌண்ட் போகிறத வந்து முழுக்க சாதனை செய்தார்கள். 100%. இந்த நேரடியாக அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து போடுற திட்டத்தை உருவாக்கியது, திட்டம் போட்டது வந்து யூபிஏ கவர்மெண்ட், மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த அரசு தான். ஆனால் அவர்களால் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. மோடி அரசு வந்தவுடனே அதை வார் ஃபூட்டிங், போர்க்கால அடிப்படையில் முதல் வருஷமே நெருக்கி எல்லாரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு அதை ஆதாரோட லிங்க் பண்ணி, அப்போது பில்ஃபரேஜே இருக்காது. அதாவது பணம் வேஸ்ட் ஆகிறது. இது மிடில்மேன், இடைத்தரகர்கள் அள்ளிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்து அரசு பணம் உதவித்தொகை மக்களுக்கு போய் சேர வேண்டியது நேரடியாக ஜன்தன் அக்கௌண்ட் போக செய்தது மிகப்பெரிய சாதனை. அதை ஆரம்பித்தது என்னவோ காங்கிரஸ் அரசு தான். அவர்களால் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. இந்த அரசு செய்தது அதை.
அதை ஆதார் மொபைலெல்லாம் லிங்க் பண்ணி ஏமாத்துறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி அதே மாதிரி கிராம மக்களுக்கு உஜ்ஜவலா திட்டம்னு சொல்லி, அதாவது கேஸ் ஸ்டவ், ஃப்ரீ கேஸ் ஸ்டவ்ஸ் கொடுக்குற சிஸ்டம். டார்கெட்டட் குரூப், கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு வந்து அரிசி கோதுமைகள் வந்து ஃப்ரீயாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது கொடுக்குறது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏழைகளுக்காக. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்க முடிஞ்சவங்க வாங்கத்தான் செய்யணும். அந்த மாதிரி லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கு அதில் சப்சிடியும் கொடுத்து ஒரு 2 சென்ட் இடம் இருக்கிறவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் வரைக்கும் சப்சிடி கொடுத்து வீடு கட்ட வச்சு அந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சாதனை. அதையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்வச்ச பாரத் அபியான், தூய்மை இந்தியா, இந்த திட்டம் முதல் டேர்மில் வரையில் நம்ம நாட்டில் இதெல்லாம் முடியுமாங்கிற எண்ணம் எனக்கே வந்தது. ஏன்னா சிட்டிகளில் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் சைடு, ரயில்வே ட்ராக் சைடு, மற்ற கழிவு நீர் போராட எதுவுமே சுத்தமாக இருக்காது. இப்போ பெருமளவில் சுத்தத்தை கொண்டு வர முடிந்தது. நம்ம நாடு மாதிரி ஏற்றத்தாழ்வு உள்ள மிகப்பெரிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு தூய்மை விஷயத்தில் அதை ஒரு சித்தாந்தமாக கொண்டு வந்து அதை செய்யணும், ஒரு நம்பிக்கை, நாடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி செய்தது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அதில் பெருமளவு வெற்றி கிடைத்துள்ளது. 100க்கு 100 செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது வந்துள்ளது. வீட்டுக்கு வீடு பாத்ரூம், கழிவறை, அது ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸில் போய் இருக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி செய்து அதை இந்த மாதிரி வீடுகளுக்கு கொண்டு வர திட்டமும் மிக அதிகமான அளவில் அது முடிஞ்சிருக்கு. அதுவும் 100% எல்லோருக்கும் நடக்கும் விரைவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது பல வரிகள், விற்பனை வரி, வேட்டு, நுழைவு வரி, அது ஏகப்பட்ட வரிகளை ஒன்றாக்கி, அக்ட்ரா எதோ சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரே வரி. அது 5%, 18%, 12%, 18%, 28% அப்படி இருக்குது. அது இல்லாத பெட்ரோல், டீசல் அதை விட்டு வெளியே வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சில குறைகள். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், படிப்படியாக சரிப்படுத்திட்டு வர்றாங்க. ஆனால் அதில் ஜிஎஸ்டி வருவாய்க்கிறது வந்து மிக அதிகம், 20 லட்சம் கோடிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. அதில் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டு போகுது. 10 லட்சம் கோடி எல்லா ஸ்டேட்டுக்கும், 10 லட்சம் மத்திய சர்க்கார்னு வச்சுக்கணும். 50% ஸ்டேட்டு கிடைக்கும். மற்ற வரி வசூல்கள், கார்ப்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி இதில் தான் 42% இதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்டேட்டுக்கும், மீதி மத்திய சர்க்காருக்கும். ஆனால் பொய் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திலேருந்து பொய் சொல்கிறது 28 பைசா, அவ்வளோ பொய். ஜிஎஸ்டி பாதிக்கு பாதி அப்படி வாங்குறாங்க. எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பிச்சை கொடுக்குறீங்க. மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள் கொடுக்குறது மத்திய அரசாங்கத்துக்கு மாநில சேர்த்து கொடுக்குறாங்க. உங்கள் அரசாங்கத்துக்கு மட்டுமெல்லாம் கொடுக்கல. மத்திய அரசாங்கம் வந்து நாட்டினுடைய மொத்த பாதுகாப்புக்கும் செய்ய வேண்டும். சைனா மாதிரி நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாடை பாதுகாக்க வேண்டிய வேலை மத்திய அரசுக்கு. அதோட ரோடு டெவலப்மெண்ட், ரயில்வே டெவலப்மெண்ட், அந்த பல செயல்பாடு அவங்களும் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அமைப்பு. அதில் எங்கிட்ட 100 ரூபா என்கிட்ட 29 ரூபா கொடுக்குறீங்களாம் பொய். நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் 50%, 100 ரூபா ஆனால் 50 ரூபா உங்களுக்கு, 100 ரூபா ஆனால் உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. எல்லாருக்கும் அது வந்து சமம் கிடைக்குதுன்னா அது நம்ம ரைட்டு, அந்தந்த ஸ்டேட்டுக்குரியது. அதே மாதிரி மற்ற வரி வசூலில் 100 ரூபா வந்தாங்கன்னா 42 ரூபா வரைக்கும் ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். இதில் எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னா பொய். நீங்கள் அப்படி கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுங்களேன். பண்ண மாட்டீங்க, அங்கே போய் மாட்டிக்கிடுவீங்க பொய் சொல்லிங்கன்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் பொய்யான விளம்பரம் தான் திமுக அரசு செய்கிறது ஒழிய, திமுக மட்டும் இல்லை, அந்த தென்னிந்திய அரசாங்கங்கள், கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு, கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அரசு, எல்லாருமே வந்து இதில் அரசியல் தான் செய்கிறாங்க. உண்மை அல்ல என்பது என் கருத்து. மேக் இன் இந்தியா பாலிசி, நம் நாட்டில் உற்பத்தி செய்வது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் சேவையில், ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் அது இதுன்னு பெரும்பாலும் சர்வீஸில் தான் நமக்கு நிறையா வருமானமும் முன்னேற்றமும் இருந்தது. அதுவும் வேணும். அதோட உற்பத்தியும் நாமே செய்வோங்கிற மாதிரி கொண்டு வந்து அது 10 வருஷமாக மிக அதிகமான முறையில் செய்துட்ருக்குறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் நாம்
உற்பத்தியினுடைய சென்டராக மாறுவோம் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனைகள். அது மட்டும் இல்லை, மிலிட்டரியில் ரிட்டையர் ஆனவங்க இராணுவ வீரர்கள் 1 ரேங்க் 1 பென்ஷன். அதாவது இராணுவத்தில் 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற சிஸ்டம் இருக்குது வாழ்க்கை முறை. ஏன்னா அவங்க உயிரை பணைய வச்சு எல்லையில் பாதுகாப்பு இருக்காங்க. சண்டை நடந்து சில இராணுவ வீரர்கள் இறந்தும் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆபத்தான தொழிலை பாதுகாப்பு வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வாழ்நாள் பூரா பென்ஷன் கிடைக்குது. இதில் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 10 வருஷமும் அந்த சம்பள கமிஷன் சொல்லி மாறும்போது சம்பள விகிதம் மிக அதிகமாக மாறும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு கொடுக்குற விலைவாசிப்படியெல்லாம் ஒன்றா சேர்த்து அது அடிப்படை சம்பளமாக கொடுப்பாங்க. அதுதான் பென்ஷனாக, அதில் பாதி பென்ஷனாக வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி வரும்போது ஒருத்தர் 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகி அவர் 60 வயசில் பார்த்தா 60 வயசில் மிலிட்டரியில் ரிட்டையர்ட் ஆகி வர்றவர் அதே இவர் இருந்த அதே லெவலில் வந்தவருக்கு பாதி கூட இவர் வாங்க மாட்டார். அந்தளவுக்கு வித்தியாசம் இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகள் இவங்க இள வயதிலே, அதாவது மிடில் வயதில் வந்துடுறதுனால பல ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையில் பென்ஷன் வாங்குகிறாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டும் அந்த வேறுபாடு அதிகமாகி ஒரு 2 10 ஆண்டு கடந்துருச்சுன்னா அதே போஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இப்போ அதே போஸ்ட்டில் வாங்குறவங்கள பாதி பென்ஷன் கூட வராதுங்கிற நிலைமை இருந்தது. அதையெல்லாம் மாற்றி 1 ரேங்க் 1 பென்ஷனை கொண்டு வந்து இந்த அரசு செய்தது. சரி, அரசியல் செய்தியில் ஆர்டிகிள் 370 370 சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு மூல காரணம் 370 என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு முக்கியமான காரணம். நேருவின் காலத்தில் சரியான முறையில் அதை கையாளவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நிவர்த்தி செய்வதற்கு முதல் நடவடிக்கை இந்த ஆர்டிகிள் 370 காட்டிவிட்டது. அது மிகப்பெரிய சாதனை இந்த அரசு செய்தது. அது மாதிரி சைனா நம்ம நாட்டில் சலாமி ஸ்லைஸ் பாலிசி கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிக்க திருட்டு பசங்க கொஞ்சம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிடுவாங்க. மலைப்பகுதியில் ஒரு 10 ஆள் இல்லாத நேரம் உள்ளே உட்காந்துக்குவாங்க. 10 நம்ம தெரிஞ்சு ரோந்துக்கு கோயிலுக்கு இருக்கானு வரட்டோம்னா சண்டை போடுவாங்க. அதாவது துப்பாக்கி சண்டைன்னு இப்போதைக்கு நடக்கலை. ஏன்னா அடிதடியில் தான் போய்கிட்டு இருந்தாங்க. அது 2 நாளுக்கு ஒப்பந்தம் போட்டதுனால குண்டு போடுறதை இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம சைட்லேயும் பண்ணுறதில்ல, அவங்களும் பண்ணுறதில்ல. பட் மீறினால் நாம் குண்டு போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்ம பேசும்போது 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் 2 கிலோமீட்டர் பின்னாடி போவோம். நம்ம அரசாங்கம் பழைய அரசாங்கம்லாம் நம்ம விரட்டிட்டு வந்துட்டாங்க. அது கிடையாது. முழுசாக விரட்டுறதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே 62 சண்டையில் லடாக்கில் நிறைய இடத்த பிடிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறத தடுக்கிறது இந்த அரசு மிக கடுமையாக எதிர்த்து நிற்கிறது. அதனால தான் அந்த கல்வான் வேலி மரணம், நம்ம மக்கள் நம்ம இராணுவ வீரர்கள் 20 பேருக்கு மேலே இறந்தாங்கன்னா அவன் 45 பேர்கிட்ட செத்துட்டாங்கன்னு சொல்லி செய்திகள். அவன் வாயை திறக்கலை சைனாக்காரன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் உண்மையிலே ஆளே சாகலைன்னா அவன் என்ன அதை க்ளோரிஃபை பண்ணி கொண்டு போயிருப்பான். மூடிக்கிட்டு பேசாமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். 62 நாம் தோற்றோம். அது நம்ம அரசினுடைய தோல்வி, நமது இராணுவத்தின் தோல்வியாக நான் பார்க்கவில்லை. இராணுவத்தை பலப்படுத்துவது நமது கடமை, அதை செய்யவில்லை நாம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. அதனால தான் அவங்க 62 நினைத்துக்கொள்ளுன்னு சொன்னால் 62ம் இப்போ உள்ள காலம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அரசாங்கம் சொல்லுச்சு. இது 2006 அப்படி சொல்லும்போதே 1962 கிடையாது. இப்போ நாங்கள் 2020-22 இருக்கிறோம். நீ கை வச்சு பாருன்னு சொல்லி ஏற்றுனாங்க. ஸோ சைனாவை எதிர்த்து நிற்பதற்கு தைரியமான அரசும் இருக்க வேண்டும், பலமான அரசாகவும் இருக்க வேண்டும். பாகிஸ்தான் இந்த காஷ்மீரை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணுறதே அதுதான். அவங்க பிரச்சனையை நேரடியாக மோதினா நடக்காது என்று பயங்கரவாதிகள் அனுப்புது. இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்கன்னா ஒரு பயங்கரவாத தாக்குதல் இருந்ததுன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு திருப்பி அடிக்கிறது. அடித்த வேகத்தில் இப்போது கொஞ்ச நாளாக அந்த பாகிஸ்தான் ஸ்பான்சர் பண்ணி பயங்கரவாதி உள்ளே வர்றதுங்கிறது இப்போது குறைந்துள்ளது, நிறுத்தப்பட்டுள்ளது. டெம்பரரி அதை பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்குற வரைக்கும் நம்ம அரசு நம்ம இராணுவம் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டியது. பாகிஸ்தானையும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து வச்சுருக்குது இந்த அரசு. குவாட் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து சைனாவுடைய ஆட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இவங்க ஒரு அமைப்பு. அதுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் சைனாவின் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். ஆசிய நாடுகளில் சைனாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய நாடு இந்தியா தான். ஆனால் சைனா ஆட்டம் ஓவராக இருக்கிறதுனால அவங்கள கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறக்காக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
நமக்கே வந்து மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கணும் சைனா ஒடுக்கிறதுக்கு. அதனால் இது குவாட் சிஸ்டம் வந்தது மிகப்பெரிய சாதனை. அதை பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம நாடு. அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வந்து சைனாவை உணர வைக்க வேண்டும், அவர்கள் ஆட்டம் செல்லுபடியாகுது என்று. ஏன்னா சைனாவில் அவன் பண்ணுறது எதுவுமே சீன மக்களினுடைய விருப்பம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதை அங்கே தேர்தல் எவனை வந்தல்ல, ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதான் செய்யணும். அது மீறி யாரும் பண்ண முடியாது. நம்ம நாடு மாதிரி தேர்தல் நின்று நான் இதை செய்வோம்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டால் தான், மெஜாரிட்டி மக்கள் ஓட்டு போட்டால் தான் அதை செய்யும். அந்த மாதிரி சிஸ்டம் அங்கே கிடையாது. அதனால் சைனா செய்கிற தவறுகளுக்கெல்லாம் சைனா மக்களை நாம் நொந்து கொள்ள முடியாது. அது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி. அங்கே ஏதாவது பேசுனா இப்போ இல்லாத பொய்யான காரணம் சொல்லிட்டு ஆளை காலி பண்ணிடுவாங்க, இப்போ ஜெயிலில் வைப்பான், அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நடக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி குறைவான குறைகள் உள்ள அரசாங்கம் நடக்குது. அதுலேயும் ஜிஜிபி வந்த பிறகு உலக அமைதிக்கு சைனா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டு வருகிறது. அதை பற்றி தனியாக வீட்டு போடுறேன். அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிற அரசு இந்த நரேந்திர மோடி அரசு. G20 வெற்றிகரமாக பண்ணாங்க. அது டெல்லி டெக்ளரேஷன் எல்லாரும் சைனாவும் சேர்ந்து அதில் கையெழுத்து போடுற அளவுக்கு வச்சது பெரிய சாதனை தான். அந்த மாதிரி உலக அளவில் இந்தியாவுடைய மதிப்பு உயர்வதற்கு ஒரு காரணம் இந்த அரசு இருந்தால். இந்த பிலோ பாவர்ட்டி லைன்கிறது இந்தியாவில் 0ன்னு கொண்டு வர அவங்களால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நம் மக்கள் இந்த அரசு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி திரும்பவும் பிஜேபி மோடியினுடைய அரசு திரும்ப வருவதற்கு ஓட்டு வழங்குவது நம் நாட்டிற்கும் நமக்கு நல்லது என்பது என் கருத்து. நன்றி.